நண்பர்களே, கணிதம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் எக்ஸைஸ் 6.1ஓட 6 சம்ஸ் வரைக்கும் பார்த்தோம். அடுத்து நம்ம 7th சம் பார்க்க போகிறோம். அந்த 6 சம்மோட வீடியோஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம 7th சம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நோட் பார்த்துருவோம். இந்த நோட்டில் என்ன அப்படின்னா, எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஒய் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா dy divided by dx பாசிட்டிவாக இருக்கும். எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஒய் டிக்ரீஸ் ஆச்சுன்னா dy divided by dx ஓட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். நம்ம இப்போ பார்த்த வரைக்கும் அந்த 6 சம்ஸில் எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஒய் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், dy divided by dx பாசிட்டிவ் அப்படி தான் போட்டிருப்போம், நெகட்டிவ்னு போட்டதில்லை. நெக்ஸ்ட் அடுத்த சம்மில் அதான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் 7th சம் பார்ப்போம். Question என்ன கொடுத்திருக்காங்கன்னா, the length x of a rectangle is decreasing at the rate of 5 cm per minute and the width y is increasing at the rate of 4 cm per minute. When x equal to 8 cm and y equal to 6 cm, find the rates of change of the perimeter and the area of the rectangle. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. இப்போ ரெக்டாங்கிள்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு லென்த் விட்த் இருக்கும். இப்போ அந்த ரெக்டாங்கிளோட லென்த் எக்ஸ்னோ வித் ஒய்னு வச்சிருக்காங்க. அந்த லென்த் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 5 சென்டிமீட்டர் டிக்ரீஸ் ஆகிட்டே வருதான், கம்மியாயிட்டே. அதே மாதிரி அதோட வித் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 4 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கும்போது எனக்கு ரெக்டாங்கிளோட பெருமீட்டரும் ஏரியாவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்போ எக்ஸ் 8 சென்டிமீட்டராகவும் ஒய் 6 சென்டிமீட்டராகவும் இருக்கும்போது. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கிவன் எடுத்து எழுதிடுவோம். ரேட் ஆஃப் டிக்ரீஸ் ஆஃப் லென்த் எக்ஸ் ஆஃப் அ ரெக்டாங்கிள், அதான் என்ன, டிஎக்ஸ் டிவைடட் பை டிடி ஈக்குவல் டு -5 சென்டிமீட்டர் பர் மினிட். இதோட ரேட் சேஞ்ச் ஆகுறதுனால நான் டிஎக்ஸ் டிவைடட் பை டிடி போட்டிருக்கேன். இது ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 5 சென்டிமீட்டர் கம்மியாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, ஒரு நோட் பார்த்தோம்ல, என்னது, எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஒய் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னாக்கா dy டிவைடட் பை dx நெகட்டிவ்னு பார்த்தோமா. அதே மாதிரி தான் இங்கே டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. டைம் இன்க்ரீஸ் ஆக அதோட லென்த் எக்ஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம மைனஸ் தானே போகணும். அப்போ dx பை dt என்ன நெகட்டிவ்னு பார்த்தோமா. ஸோ dx டிவைடட் பை dt ஈக்குவல் டு -5 சென்டிமீட்டர் பர் மினிட், சின்ஸ் dx டிவைடட் பை dt இஸ் நெகட்டிவ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் வித் ஒய் ஆஃப் த ரெக்டாங்கிள் dy டிவைடட் பை dt ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் பர் மினிட். இது ஒவ்வொரு நிமிஷத்துக்கு 4 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ டைமும் இன்க்ரீஸ் ஆகுது. டைம் இன்க்ரீஸ் ஆக ஒய் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ dy டிவைடட் பை dt பாசிட்டிவ். ஓகேவா? அடுத்து நம்ம ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் கண்டுபிடிப்போம். நான் பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் பீன்னு எடுத்திருக்கேன். இப்போ அதோட ரேட் சேஞ்ச் ஆயிருக்கிறத கண்டுபிடிக்கணும், அதானே. அதனால இப்போ ரேட் சேஞ்ச் ஆயிருக்கிற கண்டுபிடிக்கணும். எப்படி போடுவோம், டி பை டிடி அதானே போடுவோம். அதுக்கு முன்னாடி பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்ன, 2x + 2y. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணதான் எனக்கு d டிவைடட் பை dt ஃபார்மேட்டில் வரும். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். dp டிவைடட் பை dt ஈக்குவல் டு 2, டைமை பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், dx டிவைட் பை dt ப்ளஸ் 2 இன்டூ dy டிவைடட் பை dtன்னு வந்துடும். இப்போ 2 அப்படியே வந்துடுச்சு. dx பை dtயோட வேல்யூ ஏற்கனவே என்ன நமக்கு தெரியும், -5 அப்படின்னு தெரியும். அதே மாதிரி dy டிவைட் பை dtயோட வேல்யூ என்னன்னு தெரியும், 4ன்னு தெரியும். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2 of -5 ப்ளஸ் 2 இன்டூ 4 சப்ஸ்டியூட் பண்ணி இதை சால்வ் பண்ண எனக்கு -2ங்கிற வேல்யூ வருது. இப்போ dp டிவைடட் பை dtயோட வேல்யூ நெகட்டிவ் ஆகுது. அப்படின்னா என்ன, இந்த டைம் இன்க்ரீஸ் ஆக அதோட பெரிமீட்டர் டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அதை எப்படி எழுதுவோம் வேர்ட்ஸ்ல, தி பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் டிக்ரீசிங் அட் தி ரேட் ஆஃப் 2 சென்டிமீட்டர் பர் மினிட். இப்போ பெரிமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்ன, a ஈக்குவல் டு xy. ஓகேவா? லென்த்தையும் விட்த்தையும் மல்டிபிள் பண்ணுறது, அதுதான். இப்போ நமக்கு dA டிவைடட் பை dt தானே கண்டுபிடிக்கணும், ஏன்னா அதோட ரேட் சேஞ்ச் ஆகிறத கண்டுபிடிக்கிறோம். அதனால அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோமா. இப்போ dA டிவைடட் பை dt ஈக்குவல் டு இந்த a ஈக்குவல் டு xyங்கிறது uv ஃபார்ம்ல இருக்கா. அப்போ uv ஃபார்ம் எப்படி எழுதுவோம், uv டேஷ் பிளஸ் vu டேஷ்னு எழுதுவோமா. அதான் uv டேஷ் என்ன, y. y டிஃபரன்ஷியேட் பண்ண dy டிவைடட் பை dt பிளஸ் vu dash y into dx divided by dt.
ஓகேவா. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து ஏற்கனவே என்னன்னு கொடுத்துருக்காங்க, 8ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஒய் வந்து 6ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நமக்கு டிஎக்ஸ் பை டிடியோட வேல்யூ டிஒய் பை டிடியோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அது எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு 2ங்கிற ஆன்சர் கிடைக்குது. இது வந்து பாசிட்டிவாக இருக்குது. அப்போ டைம் இன்க்ரீஸ் ஆக ஆக அதோட ஏரியா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் இதில் மீனிங். அப்போ இதை எப்படி வேர்ட்ஸில் எழுதுவோம்? தி ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் இன்க்ரீசிங் அட் தி ரேட் ஆஃப் 2 cm square per minute. ஓகேவா. 7 sum ஓவர். நெக்ஸ்ட் 8th sum பார்ப்போம். A balloon which always remains spherical on inflation is being inflated by pumping in 900 cubic centimeter of gas per second. Find the rate at which the radius of balloon increases when the radius is 15 centimeter. இப்போ வந்து ஒரு பலூன் இருக்கு. அந்த பலூன் வந்து இன்ஃப்ளேட் ஆகிட்டே இருக்கு. இன்ஃப்ளேட் ஆக ஆக அது ஸ்பியரிக்கலாக இருக்கு. ஓகேவா. இப்போ இது என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் 900 கியூபிக் சென்டிமீட்டர் ஆஃப் கேஸ் அதில் பம்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால அது இன்ஃப்ளேட் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா. இப்போ வந்து அதோட ரேடியஸ் 15 சென்டிமீட்டராக இருக்கும்போது அந்த பலூனோட ரேடியஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அந்த சேஞ்ச் ஆகிருக்கிற ரேட்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ வந்து இது கியூபிக் சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்கல்ல. கியூபிக் சென்டிமீட்டர்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது வால்யூம் தான். அதுவும் இது ஸ்பியரிக்கல் பலூன். ஸோ அப்போ ஸ்பியர் தான் கன்ஃபார்மாக. அப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியரா, அந்த வால்யூம் ஆஃப் த ஸ்பியரை நான் வீன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா. அடுத்து அதோட ரேடியஸ் அதை ஆர்னு எடுத்திருக்காங்க. ஆர் பி த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியரிக்கல் பலூன். இப்போ நமக்கு கொஷனில் கொடுத்துட்டாங்க per செகண்டுக்கு 900 cubic centimeter ஆஃப் கேஸை பம்ப் பண்ணுறாங்க. அதான் வால்யூம். ஸோ அதை டிவி டிவைடட் பை டிடி ஈக்குவல் டு 900 cubic சென்டிமீட்டர் per செகண்ட் எழுதியாச்சு. நம்ம வந்து ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் சேஞ்ச் ஆகிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அது டிஆர் டிவைடட் பை டிடி அதை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நமக்கு ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா என்னன்னு தெரியும். 4 டிவைடட் பை 3 πr கியூப். ஓகேவா. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிவி டிவைடட் பை டிடி ஈக்குவல் டு, இது என்னது டைமை பொறுத்தானே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஏன்னா வந்து அது ஒவ்வொரு செகண்டுக்கும் தான் 900 cubic சென்டிமீட்டர் ஆஃப் கேஸை பம்ப் பண்ணுறாங்க. ஸோ அது டைம் தானே மீன் பண்ணுது. இப்போ டிவி டிவைடட் பை டிடி ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 3 பை, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3r² இன்டூ டிஆர் டிவைடட் பை டிடி. இப்போ டிவி டிவைடட் பை டிடியோட வேல்யூ என்னன்னு தெரியும், 900ன்னு தெரியும். அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஈக்குவல் டு 4 பை r² டிஆர் டிவைடட் பை டிடி. இந்த 3 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ டிஆர் டிவைடட் பை டிடியோட வேல்யூ என்ன, 900 டிவைடட் பை 4 πr². ஓகேவா. இது கண்டுபிடிச்சாச்சு. டிஆர் டிவைடட் பை டிடியை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் ரேடியஸ் 15 சென்டிமீட்டராக இருக்கும்போது ரேடியஸ் ஆஃப் த பலூன் இன்க்ரீஸ் ஆகிற ரேட்டை கண்டுபிடிக்க தானே சொன்னாங்க. அப்போ இதில் ரேடியஸ் 15 சென்டிமீட்டர் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு வர வேல்யூ என்னென்னா 1 டிவைடட் பை பை கிடைக்குது. ஓகேவா. அப்போ டிஆர் டிவைடட் பை டிடியோட வேல்யூ 1 பை பை. எப்போ ரேடியஸ் வந்து எனக்கு 15 சென்டிமீட்டராக இருக்கும்போது என்னது, ரேடியஸ் ஆஃப் பலூன் இஸ் இன்க்ரீசிங் அட் தி ரேட் ஆஃப் 1 டிவைடட் பை பை சென்டிமீட்டர் per செகண்ட். ஏன் இங்கே ஸ்கொயரோ கியூபோ போடலை, ஏரியாவும் வரல வால்யூமும் வரல, ரேடியஸ் தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ வெறுமனே சென்டிமீட்டர் மட்டும்தான் வரும். ஓகேவா. 8th ப்ராப்ளம் ஓவர். நெக்ஸ்ட் 9th sum பார்ப்போம். A balloon which always remains spherical has a variable radius. Find the rate at which its volume is increasing with the radius when the latter is 10 centimeter. Which means when the radius is 10 centimeter. ஓகேவா. இப்போ வந்து ஒரு பலூன் இருக்கு. அந்த பலூன் வந்து ஸ்பியரிக்கலாகவே இருக்கு. ஓகேவா. ஸ்பியரிக்கல் ஷேப்பில் தான் இருக்கு. ஆனால் அதோட ரேடியஸ் மாறிட்டே இருக்கு. அதான் வேரியபிள் ரேடியஸ். ஓகேவா. அதோட ரேடியஸ் மாறிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதோட ரேடியஸ் 10 சென்டிமீட்டராக இருக்கும்போது அந்த பலூன் ஸ்பியரிக்கல் பலூன் ஓட வால்யூம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர், ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் ரெண்டு தான் தேவை. வால்யூம் ஆஃப் த ஸ்பியரை வீனும், ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் ஆர்னு வச்சிருக்கேன். இப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். வால்யூம் ஆஃப் த ஸ்பியரோட ஃபார்முலா என்ன, v ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 3 πr கியூப். ஓகே. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோமா, ஏன்னா அதோட ரேட் சேஞ்ச் ஆகிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதுவும் எதை பொறுத்து, ரேடியஸை பொறுத்து தான் அது சேஞ்ச் ஆகுது. ஸோ ரேடியஸை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது டிவி டிவைடட் பை டிஆர்னு வரும். இங்கே வந்து ரேடியஸை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே 4 டிவைட் பை 3 பை, இது வந்து ஆர் கியூப் 3r² மாறிக்குமா. அப்போது இந்த 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா டிவி டிவைட் பை டிஆரோட வேல்யூ என்னன்னா 4 பை r² வந்திருக்கும். இப்போ டிவி டிவைட் பை டிஆரை கண்டுபிடிச்சாச்சு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரேடியஸ் 10 சென்டிமீட்டராக இருக்கும்போது வால்யூம்
எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே ரேடியஸ் 10 சென்டிமீட்டரை வந்து இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பண்ணும்போது டிவி டிவைட் பை டிஆர் ஈக்குவல் டு 4π. ஆர் தான் என்ன 10னா 10 ஸ்கொயர், அப்போது 400 பை சென்டிமீட்டர் கியூப்னு வந்திருக்கும். இப்போ இங்கே வந்து டிவி டிவைட் பை டிஆரோட வேல்யூ 400 பை சென்டிமீட்டர் கியூப் தான், ஆனால் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னா அதுலலாம் பழைய சம்லலாம் என்ன பார்த்தோம்னாக்கா இங்கே டைம் இருக்கும், அது பர் செகண்டோ பர் மினிட்டோ போட்டுருவோம். ஆனால் இங்கே ரேடியஸ் இருக்குது. ரேடியஸோட யூனிட் என்ன சென்டிமீட்டர், வால்யூமோட யூனிட் சென்டிமீட்டர் கியூப். அப்போ சென்டிமீட்டர் கியூப் டிவைடட் பை சென்டிமீட்டர், இது கேன்சல் பண்ணால் சென்டிமீட்டர் ஸ்கொயர் தானே வரும். ஸோ அதுதான் டிவி டிவைட் பை டிஆர் ஈக்குவல் டு 400 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். எப்படி எழுதுவோம்? தி வால்யூம் இஸ் இன்க்ரீசிங் அட் தி ரேட் ஆஃப் 400 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? 9th ப்ராப்ளம் ஓவர். நெக்ஸ்ட் 10th சம் பார்ப்போம். A ladder 5 meter long is leaning against a wall. The bottom of the ladder is pulled along the ground away from the wall at the rate of 2 cm per second. How fast is its height on the wall decreasing when the foot of the ladder is 4 meter away from the wall? இப்போ ஒரு லேடர் இருக்கு, அந்த லேடரை வாலுக்கு எகைன்ஸ்டா சாய்ச்சி வச்சிருக்காங்க. ஓகேவா? இது வாலாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு லேடர், அந்த லேடரை வந்து வால்க்கு எகைன்ஸ்டா சாய்ச்சி வச்சிருக்காங்க. இப்போ அந்த லேடரோட பாட்டமை நான் இந்த சைட் கிரவுண்ட் சைட் பிடிச்சி இழுக்கிறேன். ஓகேவா? வாலை விட்டு அந்த இழுக்கிற அந்த டிஸ்டன்ஸ் தான் பர் செகண்டுக்கு 2 சென்டிமீட்டராக இருக்கு. ஓகேவா? இப்போ ஃபுட் ஆஃப் த லேடர் வந்து நான் இப்போ இது 2 சென்டிமீட்டர் இழுத்துருக்கேன். அதே வந்து 4 மீட்டர் லாங்கில் அது இருந்தது அப்படின்னா, 4 மீட்டர் லாங்கில் அது இருக்கும்போது எனக்கு அந்த வாலோட ஹைட் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கும், எவ்வளோ கம்மியாக இருக்கும். இப்படி இழுக்கும்போது வாலோட ஹைட் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும்ல, அது எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து இது ஏ, இது பி, இது சின்னு எடுத்துக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸை எக்ஸ்னும் இந்த டிஸ்டன்ஸை ஒய்னும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து இப்படி பிடிச்சி இழுக்கும்போது ஒரு சின்ன டிஸ்டன்ஸ், ஸ்மால் டிஸ்டன்ஸ் தானே இருக்குது, அதுதான் 2 சென்டிமீட்டர் per செகண்ட். ஓகேவா? அதான் dx பை, இது எக்ஸ்னா அந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் dx டிவைட் பை dt. இது ஒய்னா இப்படி இழுக்கும்போது அது எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது, அந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் தான் dy டிவைட் பை dt. இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம் இதெல்லாம் யூஸ் பண்ணி. ஓகேவா? இப்போ வந்து ஏபிங்கிற ஒரு லேடரை கன்சிடர் பண்ணிக்கிறேன். அந்த லேடரோட லென்த் 5 மீட்டர் லாங்கில் இருக்குது, கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இப்போ இந்த சிஏவை நான் எக்ஸ்னும் சிபியை ஒய்னும் எடுத்துக்கிறேன். இப்போது டிஎக்ஸ் டிவைட் பை டிடி என்னன்னு பார்த்தோம்? 2 சென்டிமீட்டர் per செகண்டை அதை எடுத்து எழுதிட்டேன். டிஒய் டிவைட் பை டிடியை கண்டுபிடிக்கணும். இதை பார்த்தாலே ஒரு பித்தாகரஸ் தியரம் ஃபார்மேட்டில் இருக்குது. பித்தாகரஸ் தியரமை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ட்ரையாங்கிள் ஏபிசி. இப்போது பித்தாகரஸ் தியரம் படி இது எப்படி எழுதுவோம்? ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்னு எழுதுவோமா? அதுதான் எடுத்து எழுதியாச்சு. இப்போ ஏசி ஸ்கொயர் என்னன்னு தெரியும்? எக்ஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர். பிசி ஸ்கொயர் என்னது? ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஏபி என்னது? 5ன்னு தெரியும். ஸோ 5 ஸ்கொயர். இப்போ 5 ஸ்கொயர் பண்ணாக்கா 25 ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25ன்னு கிடச்சிருச்சு. இப்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தானே எனக்கு டிஒய் பை டிடி கிடைக்கும். ஸோ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் டைமை பொறுத்து. ஏன்னா அங்கே செகண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அது டைமை பொறுத்து தான் மாறுது. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்? எக்ஸ் ஸ்கொயர்னா 2x இன்டூ டிஎக்ஸ் டிவைட் பை டிடி ப்ளஸ் 2y டிஒய் டிவைட் பை டிடி. இது கான்ஸ்டன்ட், டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ 0. இப்போது டிஎக்ஸ் டிவைட் பை டிடியோட வேல்யூ என்னன்னு தெரியும்? 2ன்னு தெரியும். அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ப்ளஸ் 2y டிஒய் டிவைட் பை டிடி ஈக்குவல் டு 0. இப்போது இது வந்து 4x ஆகிடும். ப்ளஸ் 2y டிஒய் டிவைட் பை டிடி ஈக்குவல் டு 0. டிஒய் பை டிடியை மட்டும் இங்கே வச்சுட்டு இதெல்லாம் இந்த சைட் கொண்டு போகும்போது எனக்கு dy டிவைட் பை டிடியோட வேல்யூ நான் மைனஸ் 4x டிவைட் பை 2yன்னு வரும். இது கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் 2x டிவைட் பை y. இப்போ dy பை டிடியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, மைனஸ் 2x டிவைட் பை y. ஓகேவா? இப்போ ஃபுட் ஆஃப் த லேடரை வந்து நான் 4 மீட்டர் லாங்கில் இழுக்கும்போது அந்த வாலோட ஹைட் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிக்ரீஸ் ஆகுது, அதை தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது இதை எக்ஸ் தானே இது, அந்த எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு அதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போது இந்த dy பை டிடியில் எக்ஸுக்கு 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் 8/y தான் கிடைக்கும். இப்போ ஒய்யோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் எக்ஸை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? இது எக்ஸ் வேல்யூ நமக்கு இதில் தெரியும், ஒய் தானே தெரியாது. அப்போ எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் தெரிஞ்சிருமா? இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு 4 ஸ்கொயர்
ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25ன்னு கிடைக்கும். ஒய் ஸ்கொயர் வந்து 9, அப்போ ஒய்யோட வேல்யூ 3. ஒய்யோட வேல்யூ 3ன்னு தெரிஞ்சிருச்சு, அதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸோட வேல்யூ 4ன்னு தெரிஞ்சிருச்சு, அதையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு dy பை dtயோட வேல்யூ என்னன்னு தெரியும், -8/3ன்னு வந்திருக்கும். ஓகேவா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஃபுட் ஆஃப் த லேடரை நான் கிரவுண்ட் சைடு பிடிச்சி இழுக்கும்போது அந்த வாலோட ஹைட் கம்மி தானே ஆகும், அதான் அதனால தான் இங்கே மைனஸ் வந்திருக்கு. அப்போ ஹைட் டிக்ரீஸ் ஆகுறது எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு, 8/3 சென்டிமீட்டர் டிக்ரீஸ் ஆயிருக்கு per செகண்டுக்கு. ஓகேவா? 8th ப்ராப்ளம் ஓவர். நெக்ஸ்ட் 11th சம் பார்ப்போம். A particle moves along the curve 6y equal to x cube plus 2. Find the points on the curve at which the y coordinate is changing 8 times as fast as the x coordinate. இப்போ வந்து ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகுது ஒரு கர்வா. அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் வந்து 6y equal to x cube plus 2ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து y coordinate x coordinate ரெண்டு இருக்கு. y coordinate வந்து x coordinate விட 8 times ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகுதான். அப்போ சேஞ்ச் ஆகுறப்ப எனக்கு அந்த கர்வோட பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கர்வோட பாயிண்ட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் என்னன்னு சொல்லிட்டாங்க, 6y equal to x cube plus 2. இப்போ இந்த கர்வ் ஈக்குவேஷனுக்கான பாயிண்ட் தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் நான் x, yன்னு எழுதியிருக்கேன். கன்சிடர் x, y be the required point on the curve. ஓகேவா? இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது என்னது, y coordinate is changing 8 times as fast as the x coordinate. அதுதான் வந்து இங்கே dy equal to 8 dx. இங்கே சேஞ்சிங்னு அவங்க கொடுக்கல அப்படின்னா y equal to 8x தான் எழுதியிருப்போம். இங்கே சேஞ்சிங்னு கொடுத்துட்டாங்க, ஸோ அதனால dy dxன்னு எடுத்திருக்கோம். அதான் dy equal to 8 dx. இந்த dx இங்கே போச்சுன்னா dy divided by dx தான் 8ன்னு வந்திருக்கும். ஓகேவா? இப்போ அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வை நான் எடுத்துக்கிறேன். 6y equal to x cube plus 2. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 6 dy divided by dx equal to 3x square. இது வந்து கான்ஸ்டன்ட், ஸோ 0. அடுத்து dy divided by dxோட வேல்யூ நான் தெரியும், 8ன்னு தெரியும், அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது இது 48 equal to 3x squareன்னு வந்திருக்குமா. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 16. அப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே ஸ்கொயருக்குனால இந்த சைட் போகும்போது ஸ்கொயர் ரூட் எடுப்போம். அப்போது ப்ளஸ் ஆர் -4ன்னு வந்திருக்கும். எக்ஸோட வேல்யூ +4 ஒன்று -4 ஒன்று கிடைக்குது. அப்போது எக்ஸோட வேல்யூ எனக்கு +4 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு பார்க்கணும். அதனால அந்த எக்ஸோட வேல்யூ எங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், இந்த கர்வில், இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஒரு ஒய் வேல்யூ கிடைக்குமா, அதான். இப்போ x equal to 4னா அந்த ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ஒய்யோட வேல்யூ 11ன்னு கிடைக்குது. அப்போது எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட் 4,11. ஓகேவா? அடுத்து 4ஓட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட் வந்து -31,3 ஒய்யோட வேல்யூ. அதே மாதிரி அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வில் போய் சப்ஸ்டியூட் பண்ணி கிடைச்ச வேல்யூ. அப்போது எக்ஸோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட் வந்து -4, -31 divided by 3. நெக்ஸ்ட் 12th சம் பார்ப்போம். The radius of an air bubble is increasing at the rate of 1 divided by 2 cm per second. At what rate is the volume of the bubble increasing when the radius is 1 cm? இப்போ ஒரு ஏர் பபிள் இருக்கு. ஏர் பபிள்னாலே எப்படி இருக்கும், ஸ்பியாரிக்கல் ஷேப்ல இருக்கும். ஓகேவா? அப்போ ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியரை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த ஏர் பபிளோட ரேடியஸ் வந்து per செகண்டுக்கு 1 divided by 2 சென்டிமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதான். அதோட ரேடியஸ் 1 சென்டிமீட்டராக இருக்கும்போது எனக்கு அந்த பபிளோட வால்யூம் எவ்வளோவா இன்க்ரீஸ் ஆகுது, அந்த ரேட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் இன்க்ரீஸ் ஆகிற ரேட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறத எழுதிடுவோம். கிவன் ரேடியஸ் ஆஃப் அன் ஏர் பபிள் வந்து 1/2 சென்டிமீட்டர் per செகண்ட். அந்த ரேடியஸ் ஆஃப் த ஏர் பபிளை தான் நான் ஆர்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? டீங்கிற டைமில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் ஏர் பபிள் கண்டுபிடிக்க போகிறோம் டைமை பொறுத்து. ஸோ dv divided by dt தான் கண்டுபிடிக்க போகிறோமா. வால்யூம் ஆஃப் த ஏர் பபிள் என்னன்னு தெரியும், 4/3 πr3 ஸ்பியருக்கான ஃபார்முலா. ஏன்னா ஏர் பபிள் ஸ்பியரிக்கல் ஷேப்பில் இருக்கும், ஸோ அது வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஃபார்முலாவை எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், இது v டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். dv divided by dt equal to 4π/3 r cube டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3r² into dr by dt. ஓகேவா? செயின் ரூல் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போது
இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணாக்க இந்த 3 கேன்சல் ஆகிடும். dr by dt வேல்யூ நமக்கு என்ன தெரியும்னா 1/2ன்னு தெரியும். அந்த 1/2 கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது 4 pi r ஸ்கொயர் இன்ட்டு 1/2. அப்போ எனக்கு dv by dtயோட வேல்யூ என்னன்னு கிடைக்குதுன்னா 2 pi r ஸ்கொயர்னு கிடைக்கிது. இது வந்து வால்யூம் ஆஃப் அன் ஏர் பபிள் கண்டுபிடிச்சாச்சு. அதோட ரேடியஸ் 1 சென்டிமீட்டராக இருக்கும்போது எனக்கு வால்யூம் ஆஃப் த ஏர் பபிள் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. இப்போது ஆர் வந்து 1 சென்டிமீட்டர் இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு 2 pi கிடைக்குது. அப்போது ரேடியஸ் 1 சென்டிமீட்டராக இருக்கும்போது எனக்கு வால்யூம் ஆஃப் ஏர் பபிள் வந்து 2 பையா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மீனிங் ஓகேவா. ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் ஏர் பபிள் ஈக்குவல் டு 2 pi சென்டிமீட்டர் கியூப் per second. 12th problem over. Next 13th sum பார்ப்போம். A balloon which always remains spherical has a variable diameter 3 divided by 2 2x plus 1. Find the rate of change of its volume with respect to x. ஒரு பலூன் இருக்கு. அந்த பலூன் ஸ்பியரிக்கல் ஷேப்ல இருக்கான். ஆனால் டயாமீட்டர் வேரியபிள் டயாமீட்டர் இருக்கான். அந்த டயாமீட்டர் என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா 3 divided by 2 into 2x plus 1ன்னு கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸை பொறுத்து எனக்கு வால்யூம் ஆஃப் த ஸ்பியரிக்கல் பலூன் ரேட் சேஞ்ச் ஆகிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. எக்ஸை பொறுத்து கிவன் என்ன டயாமீட்டர் ஆஃப் த பலூன் என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா 3 divided by 2 into 2x plus 1. அதை எடுத்து எழுதியாச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூமோட ரேட் சேஞ்ச் ஆகிறத கண்டுபிடிக்கணும். அதான் dv divided by dx. ஏன் எக்ஸை பொறுத்து அவங்க வந்து அதோட வால்யூமோட ரேட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ dv divided by dx கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வால்யூம் ஆஃப் த ஸ்பியரோட ஃபார்முலா 4/3 πr கியூப்னு தெரியுமா. ஆனால் இங்கே ரேடியஸ் இருக்குது, நம்மள்கிட்ட இருக்கிறது டயாமீட்டர் தான். அப்போது நமக்கு ஃபார்முலா தெரியும்ல, டயாமீட்டர் ஈக்குவல் டு 2 ரேடியஸ் தானே. அப்போ ஆர் ஈக்குவல் டு d divided by 2ன்னு எழுதுவோமா. அப்போது இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆர் ஈக்குவல் டு டியோட வேல்யூ டிவைடட் பை 2. இந்த 2 மேலே போச்சுன்னா 4 ஆகிடும். இப்போ ஆர் ஈக்குவல் டு 3 divided by 4 into 2x plus 1ன்னு கிடச்சிடும். இந்த ரேடியஸை கொண்டு போய் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதில் இந்த 4/3 πr கியூப் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு v ஈக்குவல் டு 4 divided by 3 பை ஆரோட வேல்யூ இதை எடுத்து எழுதி ஹோல் கியூப் போட்டுறேன். அப்போது இந்த ஹோல் கியூப் எல்லாத்துக்கும் தானே வரும். அதை எப்படி தனித்தனியாக பிரித்து எழுதிக்கிறேன். எழுதும்போது எனக்கு வால்யூமோட வேல்யூ வந்து 9/16 பை இன்ட்டு 2x plus 1 ஹோல் கியூபிக் யூனிட்ஸாக கிடைக்கிது. ஓகேவா. ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், dv by dx தானே கண்டுபிடிக்கணும். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் எக்ஸை பொறுத்து. டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dv divided by dx ஈக்குவல் டு இந்த 9/16 பை அப்படியே வந்துடும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 முன்னாடி வந்து 3 2x plus 1 ஹோல் ஸ்கொயர். எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 ஆகிடும். ஓகேவா. அப்புறம் இதை சால்வ் பண்ணால் 27/8 divided by 8 2x plus 1 ஹோல் ஸ்கொயராக வந்திருக்கும். இதுதான் dv by dxோட வேல்யூ. dv by dxனா 27/8 into 2x plus 1 ஹோல் ஸ்கொயர். 13th problem over. புரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகணும்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.